ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஹவு டு ஃபினிஷ் எவ்ரிதிங் யூ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கை வந்து ஷான் யாகர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நம்ம எல்லாருமே இப்போ இருக்கிற காலத்தில் வந்து மல்டி டாஸ்கிங் தான் பண்ணுறோம். ஸோ ஒர்க்கிங் கப்பலாக இருக்கட்டும், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து மல்டி டாஸ்கிங் தான் நிறையவே இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஹோம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ப்ரொஃபஷ்னல் சைடு இருக்குது, கிட்ஸ் இருக்குது, நம்மளோட ஹெல்த் இருக்குது. எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒரு ஆர்வத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் நம்ம எல்லா ஒர்க்கையுமே வந்து ஃபுல்லாக கொண்டுட்டு போகிறதில்ல. நம்மளோட அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து 1 or 2 days தான் இருக்கே தவிர நம்மளால் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. ஸோ இந்த புக்கோட என்டையர் கான்செப்டே அதுதான். நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒர்க்கை நம்ம ஏன் வந்து ஃபுல் பண்ண மாட்டேங்கிறோம், கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறோம், பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த புக்கு அந்த ஆத்தர் ரொம்ப கிளியராக எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒர்க்கை வந்து முடிக்கலை அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், முடிக்கலைன்னா நமக்கு என்ன ஆகிடுமோ, யாராவது என்ன சொல்லிடுவாங்களோ, நமக்கு என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபெயில் இருக்கும். இல்லைனா வந்து செய்யறதெல்லாம் பர்ஃபெக்டாக செய்யணுமே, தப்பு இல்லாமல் செய்யணுமேங்கிற அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே வந்து திரும்ப 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 ஒரே டாஸ்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்த வேலையுமே முடிக்காமல் போகிறது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஒர்க்கு வந்து சரியாக நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் அது எவ்வளோ டியூரேஷன் போகுங்க அந்த பிளானிங் எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சீக்கிரமே முடிஞ்சிடும்னு நினச்சி ஆரம்பித்து அது வந்து நிறைய டைம் எடுக்கிறது. இல்லை நம்ம அதை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிறது, சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதோ, இல்லை நம்ம சீக்கிரமாக அது முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி ஆனால் அந்த வேலையை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இல்லை இது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்கும் நமக்கு தெரிகிற ஒரு அன்ரியலிஸ்டிக் டெட்லைனாக இருக்கட்டும், இல்லை நமக்கே இருக்கக்கூடிய வந்து எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ், நம்மளை சுற்றியே நமக்கு நிறைய ஃபேமிலியாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம எமோஷ்னலாக சரியாக ஹேண்டில் பண்ண முடியாததாக இருக்கும். இல்லைன்னா வந்து நமக்கே இருக்கிற ஒரு லோ கான்ஃபிடென்ஸ், நம்மளால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு நமக்கே நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறது. இல்லைன்னா வந்து உண்மையாகவே நமக்கு அந்த ஒர்க்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லாமல் யாரோ சொல்கிறதுனால ஒரு ப்ரெஷரால் செய்யறதுங்கிற மாதிரியான நிறைய ரீசன்ஸ் வந்து அவங்க அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் ஜென்ரலான ரீசன்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம் அப்படின்னாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணும்னாலும் சரி, இல்லை ஏதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வரப்போது நம்ம எடுத்து நடத்துகிறோம் அப்படிங்கிறனாலும் சரி, முதல்ல எந்த மாதிரி செஞ்சால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற சொல்யூஷன்ஸும் அவங்க அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேலைக்கு வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக அதை பற்றி திங்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முதல்ல வந்து இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியுமா, நமக்கு இது இன்ட்ரெஸ்டட் தானா அப்படிங்கிறத தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அதோட என்டையர் ஸ்டெப்ஸையும் எழுதிக்க சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கில் என்னென்ன ஸ்டெப் எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சின்ன சின்ன மைன்யூட் ஸ்டெப்ஸோட சக எல்லாத்தையும் அந்த ஒர்க்கை டிவைட் பண்ணிவிட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு எந்த வேலையெல்லாம் நம்ம மட்டுமே செய்யணும், எதையெல்லாம் நம்ம யாருக்காவது கொடுத்து செஞ்சால் பரவாயில்ல. எல்லா வேலையும் நம்மளால் இழுத்து போட்டு செய்ய முடியலை, யாரெல்லாம் கொடுக்கலாம், யாரோட ஹெல்ப் எல்லாம் எடுத்துக்கலாம், ஃபேமிலியோட ஹெல்ப்பு, ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பு, யாரோட ஹெல்ப் எல்லாம் எடுத்து யாருக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிவிட்டு அப்பப்போ அதை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். அது கரெக்டாக தான் போகுதான் ஷேர் பண்ணிட்டு நம்ம அதை அப்படியே விட்டுடக்கூடாது. அப்பப்போ நம்ம அதை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளே வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும். இல்லை என்னால் இதை செய்ய முடியும், கண்டிப்பாக என்னால் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸை வந்து அவங்க நம்மளையே வளர்த்துக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த செய்ய முடியாமல் போகிறதுக்கு என்னென்னலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம வந்து இப்போ ஃபோன் அதிக நேரம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அடிக்கடி வெளியில் போகிறதா இருக்கட்டும், நிறைய பிரேக்ஸ் எடுக்கிறதா இருக்கும், என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அதெல்லாம் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதை செஞ்சு முடிச்சுட்டா ஃபஸ்ட்டு அதை செஞ்சு முடித்து மற்றவங்க நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறத விட நம்மளே நமக்கு வந்து ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம கண்டிப்பாக வெளியில் போகிறது, அவுட்டிங் போகிறது, ஷாப்பிங் போகிறது, நம்மளே நமக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியும்னு நம்ம ரிவார்ட் பண்ணிக்கணும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், நம்ம கண்டிப்பாக நம்மளை வந்து புஷ் பண்ணணும். ஆரம்பத்தில் வந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளே புஷ் பண்ணிக்கிட்டா அந்த லைனில் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு ப்ராக்டிஸாக மாறிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஒர்த் ரீடிங் புக்குன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எல்லாரோட ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் வந்து இந்த மாதிரியான சுற்றி நிறைய டாஸ்கோட எதை பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம இருக்கிற காலத்தில் தான் இப்படி இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் அ ஒர்க் ரீடிங் புக் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ரொம்ப சின்ன புக்கு தான், கிட்டத்தட்ட ஒரு 150-170 பேஜஸ்குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக படித்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.